வணக்கம். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் 14வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் எம்பிபிஎஸ், எம்டி, எம்எஸ், பிஎச்டி படிப்புகளை முடித்த 941 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்றி அவர்களின் மருத்துவ பயணம் மற்றும் சமூக சேவையின் முக்கியத்துவத்தை உணர்த்தினார். மருத்துவ படிப்பால் நீங்கள் நமது சமூகத்திற்கு பங்களிப்பு செய்து நோயாளிகளை உங்கள் கையாலும் இதயத்தாலும் குணப்படுத்தி அழைக்கப்படுகிறீர்கள். நாட்டின் சுகாதார திட்டத்தில் பல புதிய மாற்றங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான அரசு அனைவருக்குமான சுகாதார வசதிகளை மேம்படுத்த தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டு இருக்கிறது. 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி சுகாதாரத்துறை முக்கிய தூண்களில் ஒன்றான மாறி வருகிறது. அவர் மேலும் கூறினார், அடுத்த 25 ஆண்டுகளில் ஒவ்வொரு குடிமகனும் மலிவு விலையில் தரமான சுகாதார சேவைகளை பெற வேண்டும். அதற்காக புதிய தேசிய சுகாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம், நிறுவனங்களின் மக்கள் மருந்தகம், நோயறிதல் மற்றும் டயாலிசிஸ் திட்டங்கள் போன்றவை அனைவருக்கும் ஆரோக்கியத்தை உறுதி செய்ய உதவுகின்றன. மாணவர்கள் தங்கள் அறிவையும் திறமையையும் தொடர்ந்து புதுப்பித்துக் கொள்வது முக்கியம். ஒவ்வொரு முடிவும் மக்கள் சேவை மற்றும் தேச நலனுடன் இணைந்திருப்பது அவசியம் என வலியுறுத்தினார். நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சட்டமன்ற சபாநாயகர் செல்வம், அரசு கொறடா அனந்தராமன், தலைமை செயலர் சரத் சௌஹான், எம்பி மஞ்சுநாத் கலந்து கொண்டனர். முன்னதாக இயக்குநர் வீர்சிங் நேகி வரவேற்றார். மேலும் ஜிப்மர் நிறுவன தலைவர் சித்ரா சர்க்கார் தலைமை தாங்கினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ராஜாநகர் பகுதி மக்கள் நெருக்கடியாக வசிக்கும் பகுதியாக உள்ள நிலையில் அங்கு பல உணவகங்கள் மற்றும் தங்கும் விடுதிகள் உள்ளிட்ட வியாபார நிறுவனங்கள் அதிக அளவில் செயல்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக உணவகங்கள் மற்றும் தங்கும் விடுதியில் இருந்து அதிக அளவில் கழிவுநீர் வெளியேறி முறையான சுத்திகரிப்பு இல்லாமல் பாதாள கழிவுநீர் தொட்டிகளில் கலக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். கழிவுநீரை முறைப்படுத்தி சுத்திகரித்து வெளியேற்ற வேண்டிய வியாபார நிறுவனங்கள் அதற்கான சட்ட விதிமுறைகளை பின்பற்றாததாலும் சம்பந்தப்பட்ட துறைகளில் உரிய உரிமங்களை பெறாததாலும் இதனை அரசு துறை அதிகாரிகள் முறையாக கண்காணிக்காததாலும் ராஜாநகர் தியாகராஜா வீதி பகுதியில் உள்ள பாதாள கழிவுநீர் தொட்டிகளில் அடிக்கடி அடைப்பு ஏற்பட்டு பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் துர்நாற்றம் வீசுவதோடு கழிவுநீர் வீதிகளில் ஓடும் நிலை உருவாகியுள்ளது. இதனால் தொற்று நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேரில் ஆய்வு செய்யும் வகையில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரென்கின்ற குப்புசாமி புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளையும் பொதுப்பணித்துறை கழிவுநீர் உட்கோட்ட பிரிவு அதிகாரிகளையும் சம்பவ இடத்திற்கு அழைத்தார். அங்கு பாதாள கழிவுநீர் தொட்டிகளை திறந்து துர்நாற்றம் வீசிக் கொண்டிருந்த இடத்திலேயே பொதுமக்கள் அனுபவிக்கும் வேதனையை அதிகாரிகளுக்கு நேரில் உணர வேண்டும் என்ற நோக்கில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கழிவுநீர் பிரச்சினைக்கு விரைவில் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரென்கின்ற குப்புசாமியிடம் உறுதியளித்தனர். இப்ப மீட்டிங் பேசுறோம். இப்ப நான் ஊர் ஃபுல்லா சொல்லிருக்கீங்கன்னா இதான் வந்து என்ன சொல்றேன், டைலூட் பண்ணிட்டு இதுல கூட சொல்றேன். இன்ஸ்பெக்டர் சேம்பர் நீங்க போடணுமா இல்லையா? நீ அவரை பட்டல இந்த மாதிரி 100 இடத்துல 200 இடத்துல இருக்காங்க. நான் ஒவ்வொரு தடவை சொல்றேன், இன்ஸ்பெக்டர்ல நீங்க வந்து இதை கண்காணிங்க. ஊரெல்லாம் வழி போகுது, பிடபிள்யூ நீங்க ஜாயின் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி இதெல்லாம் வந்து ஆய்வு பண்ணி இதெல்லாம் செய்யுங்க. காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்று வரும் கார்னிவல் திருவிழாவின் ஒரு பகுதியாக மீன்வளத்துறை சார்பில் மீனவர்களுக்கிடையே கட்டுமர படகு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை அரசலாறு பாலம் சிங்காரவேலர் அருகே அமைச்சர் திருமுருகன் தொடங்கி வைத்தார். இதில் காரைக்காலில் உள்ள 11 மீனவ கிராமங்களை சேர்ந்த மீனவர்கள் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு மீனவ கிராமத்திலிருந்தும் ஒரு கட்டுமர படகு என மொத்தம் 11 கட்டுமர படகுகள் போட்டியில் பங்கேற்றன. ஒவ்வொரு படகிலும் 3 மீனவர்கள் அமர்ந்து ஒரு தண்டிகை மற்றும் 2 துலாவுகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்ட விதிமுறைகளுடன் போட்டி நடைபெற்றது. அரசலாறு பாலத்தில் அமைந்துள்ள மதக்கடியில் இருந்து போட்டி தொடங்கப்பட்டு முகத்தோரத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள படகு குழாம் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் இந்த படகு போட்டி நடைபெற்றது.
போட்டி தொடங்கிய தருணம் முதல் கரையோரங்களில் திரண்டிருந்த பார்வையாளர்கள், பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாவாசிகள் என 1000க்கும் மேற்பட்டோர் வழிநெடுக நின்று போட்டியாளர்களை ஆரவாரத்துடன் உற்சாகப்படுத்தினர். மீனவர்கள் கடலில் சீறி பாய்ந்து கட்டுமரங்களை வேகமாக இயக்கி கடுமையாக போட்டியுடன் தங்களின் திறமையை வெளிப்படுத்தினர். இந்த போட்டியில் முதலிடம் காலிக்குப்பம் மீனவ கிராமத்தில், 2ஆம் இடம் மண்டபத்தூர் மீனவ கிராமம், 3ஆம் இடம் அக்கம்பேட்டை மீனவ கிராமம் ஆகியன பெற்றன. வெற்றி பெற்ற மீனவர்களுக்கு அமைச்சர் திருமுருகன் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். வெற்றி பெற்றவர்களுக்கு உரிய பரிசுகள் கார்னிவல் திருவிழாவில் இறுதி நாளில் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த கட்டுமர படகு போட்டியில் மீனவர்கள் காட்டிய வேகம், ஒற்றுமை மற்றும் தொழில்நுட்ப திறமை கேரள மீனவர்களுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் இருந்ததாக பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்தனர். புதுச்சேரியில் கொடைக்கானல் குணா குகையை ஒத்த அமைப்பில் குணா குகை கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த கண்காட்சி முருகா தியேட்டருக்கு பின்னால் உள்ள அரசு கண்காட்சி மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் உள்ள புகழ்பெற்ற குணா குகையை நினைவூட்டும் வகையில் வடிவமைக்கப்பட்ட இந்த கண்காட்சி திகழ் அனுபவம், இயந்திர மிருகங்கள், செயற்கை நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்களுடன் பார்வையாளர்களை கவர்ந்து வருகிறது. கண்காட்சியில் கொடைக்கானல் குணா குகையை போன்ற அமைப்பு, திகில் குகை இயந்திரம், மிருகங்கள், நீர்வீழ்ச்சி அமைப்புகள், குழந்தைகளுக்கான ராட்டினங்கள், ஸ்னோ வேர்ல்ட், ஐஸ்கிரீம் உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்கள், பல்வேறு பொருட்கள் வாங்குவதற்கான கடைகள், 57 வகையான உணவுகளை வழங்கும் உணவு ஸ்டால்கள் என குடும்பத்துடன் பொழுதை கழிக்க ஏற்ற அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சிக்கு நுழைவு கட்டணமாக ரூபாய் 80 வசூலிக்கப்படுவதுடன் வாகனம் நிறுத்தும் இடத்திற்கு ரூபாய் 20 கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 26ஆம் தேதியுடன் கண்காட்சி நிறைவடைய உள்ளதால் பொதுமக்கள் தங்கள் குடும்பத்துடன் வந்து குழந்தைகளின் சந்தோஷத்தை காணவும், பொழுதுபோக்கு அனுபவத்தை பெறவும் இங்கு திரண்டு வருகின்றனர். புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ் சங்க வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட நாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த மாதம் 20ஆம் தேதி திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட நாளையும் 7ஆம் ஆண்டு தொடக்க விழாவையும் முன்னிட்டு திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த விழா புதுவை தமிழ் சங்க தலைவர் முத்து தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற சபாநாயகர் வி. பி. சிவக்கொழுந்து கலந்து கொண்டு திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற திருக்குறள் கூறும் நிகழ்வில் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு திருக்குறள் புத்தகங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் தமிழ் சங்க செயலாளர் சீனு மோகன்தாஸ், பொருளாளர் அருள் செல்வம் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.
அரியாங்குப்பம் செட்டிக்குளம் பகுதியில் மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழு வருடந்தோறும் நடத்தும் தைப்பொங்கல் சிலம்பாட்ட விழா நடைபெற்றது. இந்த வருடம் இது 33வது ஆண்டு விழாவாக நடைபெற்று சிலம்பாட்டம் பயிலும் மாணவர்கள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை மேடையில் காட்சிப்படுத்தினர். இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை பார்வையிட்டு மாணவர்களுக்கு வாழ்த்துரையும் பரிசுகளையும் வழங்கினார். மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட பரிசுகளில் சர்க்கரை பொங்கல், கரும்பு, பிஸ்கெட் மற்றும் பரிசு பொருட்கள் அடங்கின. சிலம்பாட்ட நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, மூவர் கம்பு, மான் கொம்பு, சுருள் கத்தி, கம்பில் இருபுறமும் தண்ணீர் நிரப்பி கப்பை தொங்கவிட்டு தண்ணீர் கீழே விழாமல் கம்பு சுற்றுதல் எனும் பல்வேறு சிலம்ப கலை திறன்களை காட்சிப்படுத்தினர். இந்த விழாவில் பொது சுகாதார செவிலியர் மணிமொழி, நைட்டிங்கேல் விருதாளர் பிளாரன்ஸ், ஆர்கே நகர் பஞ்சாயத்து தலைவர் சங்கர், பொருளாளர் பாலகிருஷ்ணன், திருமலை மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் நிர்வாகிகள் அனைவரையும் சட்டமன்ற உறுப்பினர் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தினார். இந்த நிகழ்ச்சி சிலம்பாட்ட கலை பயிற்சியையும் மாணவர்களின் திறனையும் மக்கள் முன் எடுத்துரைக்கும் பொங்கல் பாரம்பரிய விழாவாக அமைந்தது. புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புதுச்சேரி மாநிலத்தில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் சுமார் 2500க்கும் மேற்பட்டோர் மானிய உதவிக்காக விண்ணப்பித்துள்ளதாகவும், இதில் முதற்கட்டமாக சரிபார்க்கப்பட்ட 1550 விண்ணப்பங்களுக்கு கடந்த ஒரு ஆண்டாக நிதியுதவி வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் 700க்கும் மேற்பட்ட புதிய விண்ணப்பங்கள் இதுவரை பரிசீலனை செய்யப்படாமல் உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். தனியார் பள்ளிகளில் படிக்கும் மீனவர் சமூகத்தை சேர்ந்த மாணவர்களின் கல்வி கட்டணத்தை அரசு முழுமையாக ஏற்கும் என்று அறிவித்த போதும் அந்த உதவி இதுவரை வழங்கப்படவில்லை என்றும், இதுபோன்று பல மக்கள் நலத்திட்டங்கள் முடக்கப்பட்ட நிலையில் உள்ளன என்றும் தெரிவித்தார். இன்னும் ஒரு மாதத்தில் தேர்தல் அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளதாக கூறிய அவர், தேர்தல் அறிக்கையில் அறிவித்த அனைத்து திட்டங்களையும் ஆளும் அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். பல்வேறு துறைகளில் செலவிடப்படாத நிதிகளை நிதி மடை மாற்றம் செய்ய சட்டமன்ற அனுமதி பெற இந்த மாதத்திலேயே சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என்றும், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் துணைநிலை ஆளுநர் மக்கள் நலனுக்காக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிமுக சார்பில் கோரிக்கை விடுத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் புதிதாக கட்சி தொடங்கி தேர்தலை சந்திக்க உள்ள சார்லஸ் வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து போட்டியிடுவதற்காக முதலமைச்சரை சந்தித்து பாராட்டத்தக்கது என்றும், இந்த முடிவை அதிமுக வரவேற்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் மோஹத் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மங்களம் தொகுதிக்குட்பட்ட கண்மாய்பேட்டை, மங்களம், சவராந்தகம் ஆகிய பகுதிகளில் மகளிர் கோலப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டிகளில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு தங்களின் கலை திறமையை வெளிப்படுத்தினர். போட்டிகளில் முதல் 3 இடங்களை பெற்ற மகளிர்களுக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சி கடவாப்பேட்டை பகுதியில் நடைபெற்றது. இதில் மோஹத் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளரும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனருமான ரவிக்குமார் கலந்து கொண்டு முதலிடம் பெற்ற 45 நபர்களுக்கும், 2ஆம் இடம் பெற்ற 45 நபர்களுக்கும், 3ஆம் இடம் பெற்ற 45 நபர்களுக்கும் பரிசுகளை வழங்கினார். மேலும் முன்னாள் வாரிய தலைவர் பாலமுருகன் கலந்து கொண்டு கோலப் போட்டியில் பங்கேற்ற 3000 பெண்களுக்கு ஆறுதல் பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் வாரிய தலைவர் ரேவதி பர்குணம், சங்கர், அன்பு, ரமேஷ், கணபதி, முரளி, அருள்முத்து, கங்காதரன், வாசன், ஐயனார், கதிரேசன், சதீஷ், நடராஜன், மோகன், சிவகுமார், தங்கராசு மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளைச் சேர்ந்த பொதுப்பணித்துறை முன்னாள் ஊழியர்கள் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2023-25 நிதியாண்டு பட்ஜெட்டில் அறிவித்தபடி தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும், மேலும் மாதம் ரூபாய் 10,500 சம்பளம் வழங்க வேண்டும் என உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் பேரணியாக சட்டமன்றத்தை நோக்கி செல்ல முயன்றனர். அரசு தங்களை ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டிய போராட்டக்காரர்கள் காதில் பூ வைத்துக் கொண்டு நூதன முறையில் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். சட்டசபையில் அளிக்கப்பட்ட வாக்குறுதியை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என அவர்கள் முழக்கமிட்டனர்.
போராட்டக்காரர்கள் தடையை மீறி சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்றதால் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் இரு தரப்புக்கும் இடையே சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது. போராட்டத்தை கைவிட மறுத்து நூற்றுக்கணக்கான ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்து அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபங்களில் தங்க வைத்தனர். இந்த போராட்டத்தின் காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தனியார் ஒப்பந்ததாரர்கள் மூலம் குப்பைகள் முறையாக அகற்றப்படுவதில்லை என பொதுமக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்த நிலையில் அந்த பிரச்சினையை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் ஒரு பகுதியாக மரப்பாலம் சந்திப்பில் அமைந்துள்ள நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தின் போது சாலையில் தேங்கி கிடந்த குப்பைகளை பொதுமக்கள் தாங்களே அகற்றினர். இந்த சம்பவத்தின் போது அங்கு வந்த தனியார் ஒப்பந்ததாரருடன் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த நகராட்சி அதிகாரிகள் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இனி குப்பைகள் முறையாக கால அட்டவணைப்படி சீராக அகற்றப்படும் என உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தர்ணாவை கைவிட்டு கலைந்து சென்றனர். அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் பகுதியில் அமைந்துள்ள செங்கழநீரம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் சுமார் 24 ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற பிப்ரவரி 12ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு ஆலயத்தின் திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் மகா கும்பாபிஷேக விழா தொடர்பான பத்திரிகை விநியோக நிகழ்ச்சி ஆலயத்தில் நடைபெற்றது. இதனையொட்டி செங்கழநீரம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் செய்யப்பட்டு படையலிட்டு பத்திரிகை விநியோகம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, திமுக கலை இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு கும்பாபிஷேக விழா பத்திரிகை விநியோகத்தை தொடங்கி வைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாக அதிகாரி சுரேஷ், கோவில் திருப்பணிக்குழு தலைவர் மகாலிங்கம் மற்றும் உறுப்பினர்கள், மக்கள் குழு விஸ்வநாதன் மற்றும் உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஆலய பணிக்காக முதலமைச்சர் ரங்கசாமி தனது சொந்த செலவில் வழங்கிய ரூபாய் 2 லட்சம் ரொக்கம் நிதியுதவி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் ஆலய திருப்பணி குழு மற்றும் மக்கள் குழு முன்னிலையில் கோவில் நிர்வாக அதிகாரியிடம் வழங்கப்பட்டது. கரும்புலிகள் ஆதித்ய அறக்கட்டளையின் நிறுவனரும் சமூக சேவகியுமான பத்மாவதி மணிகண்டன் அறக்கட்டளையின் மூலம் பல்வேறு சமூக மற்றும் நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து செய்து வருகிறார். இந்த நிலையில் சமூக பணிகளில் அவரது அர்ப்பணிப்பை பாராட்டும் விதமாக சட்ட உரிமைகள் கழகம் இன்டர்நேஷனல்ஸ் அமைப்பின் புதுச்சேரி மாநில துணைத் தலைவராக பத்மாவதி மணிகண்டன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் சர்வதேச தலைவர் டாக்டர் வழக்கறிஞர் மனோகர் மற்றும் புதுச்சேரி மாநில தலைவர் தந்தை பிரியன் ஆகியோர் பத்மாவதிக்கு அடையாள அட்டையை வழங்கி சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் பொதுச் செயலாளர் மகேஸ்வரர் ராஜ், மாநில துணை செயலாளர் ஷெரீப், துணைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், துணை செயலாளர் தமிழ், துணைத் தலைவர் உமா மகேஸ்வரி, தொகுதி பொறுப்பாளர் ஜானகிராமன், முத்தியால்பேட்டை பொறுப்பாளர் சபரி, துணைத் தலைவர் தனசேகர், டைம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆசிரியர் ஹரிதாஸ், உயர்நிலைக்குழு ஆலோசகர் பண்டரிநாதன், தங்கப்பிரகாசம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புதிய பொறுப்பாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் தினகரன் ஆணைக்கிணங்க எதிர்வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக மாநில கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் வில்லியனூர் மேற்கு மாநில கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மேற்கு மாநில கழக செயலாளர் சேகர் தலைமை வகித்தார். கூட்டத்தில் தேர்தல் பணிகள், அமைப்பு வலுப்படுத்துதல், தொகுதி வாரியான செயல்பாடுகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி, பொருளாளர் கணேசன், துணை செயலாளர்கள் பாட்சான், முனியன், கலைவாணி, அணி செயலாளர்கள் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் நந்தகோபால்,
மருத்துவர் அணி செயலாளர் டாக்டர் சிலவரசன், அம்மா பேரவை செயலாளர் ராஜா, சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன், தொழிற்சங்க செயலாளர் இளையராஜா, பொறியாளர் அணி செயலாளர் திரு ஞானகுமரன், விவசாய அணி செயலாளர் ரவி, ஓட்டுநர் அணி செயலாளர் முருகன், தொகுதி செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாநில கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மத்திய பிரதேசம், உத்தரகாண்டம் உட்பட பல்வேறு வட மாநிலங்களில் கடந்த மாதம் கிறிஸ்துமஸ் தாத்தா உடை அணிந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டன. கிறிஸ்துமஸ் அலங்கார பொருட்கள் விற்பனை கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டன. இந்த தாக்குதல் சம்பவங்கள் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலியை ஏற்படுத்தின. மதசார்பின்மைக்கு எதிரான இந்த செயலை கண்டிக்கும் வகையில் புதுச்சேரியில் தென்னிந்திய திருச்சபை பேராயம் சார்பில் அரசு பொது மருத்துவமனை அருகே உள்ள CSI தேவாலயம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்னிந்திய திருச்சபை பேராயத்தின் புதுச்சேரி பொறுப்பாளர் இமானுவேல் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கிறிஸ்துவ மக்களின் நலன் காக்க வேண்டும், அன்பை போதிக்கும் கிறிஸ்துவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் மதவாத சக்திகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். சுகு ஆர்ப்பாட்டம் சுகு சர்ச்சில் இதோ அந்த அரியாங்குப்பம் பாரதி நகர் குடியிருப்போர் நலவாழ்வு சங்க தலைவர் சக்திவேல் தாயாரும் மறைந்த ராதா அம்மையாரின் 4ஆம் ஆண்டு நினைவு தினம் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே அனுசரிக்கப்பட்டது. இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி பாரதி நகர் நலவாழ்வு சங்க தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் புஷ்பா காந்தி, ஜெகநாத் ஆகியோர் முன்னிலையில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் என்ற தட்சிணாமூர்த்தி, புதுச்சேரி மாநில திமுக தலைமைக்குழு உறுப்பினர் சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டு மறைந்த அம்மையாரின் திருவுருவப் படத்திற்கு தூபமேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் தமிழ் சங்க பொறுப்பாளர்கள், NR காங்கிரஸ் அமைப்பு சாரா அணியின் பொறுப்பாளர்கள், காந்திராம் நற்பணி மன்ற நிர்வாகிகள், நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு அம்மையாரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். நினைவேந்தல் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாரதி நகர் நலவாழ்வு சங்க தலைவர் சக்திவேல் மற்றும் அவரது குடும்பத்தினர் செய்திருந்தனர். அதில் ஒரு வடையா தாராளம் மச்சான் வடை வைக்க புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருந்ததிபுரம் கிராமத்தில் இளைஞர்கள் ஒன்றிணைந்து தொடங்கிய APJ அப்துல் கலாம் இளைஞர் மன்றம் கடந்த 4 ஆண்டுகளாக அப்பகுதி மக்களுக்காக பல்வேறு விளையாட்டு மற்றும் சமூக நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது. தமிழர்களின் பாரம்பரியமான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இவ்வாண்டு அருந்ததிபுரம் பகுதியில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் இளைஞர்கள், பெண்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு போட்டிகளில் பங்கேற்றனர். இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் முதல் பரிசுகளை வழங்கினார். திமுக மாநில இலக்கிய அணி பேரவை அமைப்பாளர் சிவசங்கர் 2ஆம் பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் APJ அப்துல் கலாம் நற்பணி மன்றம் இளைஞர்கள் ரஞ்சித், பிரதீப், முகேஷ், அரவிந்த், வாசன், அருண், அன்பு, புகழ், மணிமாறன், சாரதி, தனுஷ், சூர்யா உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் கவிஞர் தமிழொலி கல்வி வட்டம் சார்பில் பொங்கல் விழாவும் மாணவர்களுக்கு கல்வி கற்றுத்தரும் சேவையின் 200வது வார நிறைவு விழாவும் காமராஜர் மணிமண்டபம் அருகே நடைபெற்றது. இந்த விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் தமிழக சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்த விழாவில் தமிழறிஞர்கள், கவிஞர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். விழா மேடையில் உரையாற்றிய சிந்தனை செல்வன், பராசக்தி திரைப்படம் மொழி உணர்வு மற்றும் வேலைவாய்ப்பு இல்லாமை என்ற
என்ற அடிப்படையில் மட்டுமே சித்தரிக்கப்பட்டுள்ளது. மொழி உணர்வு என்பது மொழி போராட்டம் மட்டுமல்ல, அது சனாதன எதிர்ப்பு போராட்டத்தின் மற்றொரு வடிவம் என கூறினார். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசும்போது கிடைக்கும் ஈர்ப்பை போலவே சீமான் பேசும்போதும் ஈர்ப்பு கிடைக்கிறது. ஆனால் சீமானிடம் இருப்பது வடிவம் மட்டுமே, அதன் பின்னால் உள்ளது சனாதன உள்ளடக்கம். திருமாவளவனிடம் தமிழ் என்ற வடிவத்தோடு அதன் பின்னால் சமத்துவம் என்ற புரட்சிகர தத்துவமும் உள்ளது என அவர் வலியுறுத்தினார். அடுத்ததாக கொடுக்கும் ஈரம் ஃபவுண்டேஷன் நிறுவனர் தோழர் ஜி ராஜேந்திரன் அவர்களுக்கு நடிகர் சந்தானம் தனது பிறந்த நாளை நாளை கொண்டாட உள்ள நிலையில் அவரது ரசிகர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி மாநில சந்தானம் ரசிகர் மன்றத்தின் சார்பில் மாநில தலைவர் அருண் ஏற்பாட்டில் சந்தானத்தின் பிறந்த நாளையொட்டி பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ஒரு இலவச பயண பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து துவக்கி வைக்கப்பட்ட இந்த இலவச பயண பேருந்தில் புதுச்சேரியின் முக்கிய பகுதிகளான கோரிமேடு, வெளியனூர், வீராம்பட்டினம் ஆகிய பகுதிகளுக்கு இன்று ஒருநாள் இலவசமாக பொதுமக்கள் பயணம் செய்யலாம் என்றும் தெரிவித்தார். அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில தலைவர் அன்பு ஆத்ரே அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிறுவனர் முனைவர் அருள் செழியன் ஏற்பாட்டில் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் மற்றும் மாட்டுப்பொங்கல் தினங்களை முன்னிட்டு உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட லாம்பட் சரவணன் குடியிருப்பு பகுதியில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. விழாவின் ஒரு பகுதியாக மகளிருக்கான கோலப்போட்டி, சிறுவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள், உரியடி போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய விளையாட்டுகள் நடத்தப்பட்டன. கோலப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரூபாய் 10,000 முதல் பரிசாகவும், ரூபாய் 6,000 இரண்டாம் பரிசாகவும், ரூபாய் 4,000 மூன்றாம் பரிசாகவும், போட்டிகளில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வுகளை ஸ்மார்ட் சரவணன் நகரை சார்ந்த வெங்கடேஷ், மணி, சசி, ஜே நகரை சார்ந்த சுப்பிரமணி ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பெரியார் நகர் பகுதியில் இளைஞர்கள் எழுச்சி கழகம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவை முன்னிட்டு மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்காக பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பச்சைமாழியம்மன் அறக்கட்டளையின் நிறுவனர் கர்ணா கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்த சமத்துவ பொங்கல் விழாவிற்கான ஏற்பாடுகளை அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் செய்திருந்தனர். பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. வணக்கம்.